நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், தனி மனித ஒழுக்கம் புதிய தலைவரிடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. புதிய தலைவரிடம் இல்லையா, இல்லை புதிய தலைவரிடமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? புதிய தலைவர்கள்கிட்டயே இல்லை அப்படின்ற அந்த பொதுவான பார்வைக்கு அவங்க பதில் சொன்ன மாதிரி தெரியல. ஓகே, உதாரணத்துக்கு அன்புமணி ராமதாஸ் மாற்றம் முன்னேற்றம்னு அவர் ஒரு தனியாக இருந்து போராட்டம் பண்ணாங்க, கட்சி நடத்தினாங்க, தேர்தலெலாம் சந்தித்தாங்க. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களும் களத்தில் தனியாக தான் இருக்கிறாரு. அவர் மீது கூட ஒரு சில விமர்சனங்கள்லாம் வந்த பொழுது கூட இந்த மாதிரி ஒரு கருத்தை அரசியல்வாதிகளோ இல்லை மற்றவர்களோ சொல்லலை. இது மாதிரி நிறைய கட்சிகள் வந்திருக்கு, புதுசாக நிறைய கட்சிகள் வந்திருக்கு, போயிருக்காங்க. கீதா ஜீவன் இப்போ தான் முறை எம்எல்ஏ ஆகி அமைச்சரானவங்க கிடையாது. ஓகே, அவங்களுக்குமே ஒரு 20 ஆண்டுகால அனுபவம் இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் அவங்க இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க குறிப்பாக நான் நினைக்கிறேன், இல்லை நான் சந்தேகப்படுறது, தாவேக தலைவர் விஜய் அவர்களை மையமாக வைத்து தான் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்கன்றதோ நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று ஒரு பெண் அமைச்சர் அவங்க. அப்போது அவங்க எதையோ ஒரு அரசியல்வாதி தானே, எதிர்கட்சியில் தாவேக்கா இருக்குது. இப்போ தாவேக்காக்கு எதிரான ஒரு சிந்தனையோ இல்லை ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த அவங்க முயற்சி பண்ணியிருக்கிறதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, தனி மனித ஒழுக்கம் புதிய தலைவர்ன்றப்போ விஜய் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த தனி மனித ஒழுக்கத்தில் விஜய் தவறி இருக்காரு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி இல்லைங்க, நிறைய வாட்டி தவறி இருக்கார். ஏதோ அவர் தனி மனித ஒழுக்கம்னா இல்லறத்தோடு வாழறது அப்படின்றதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது உங்களுக்கு செல்ஃப் எஸ்டீமு, செல்ஃப் ரெஸ்பெக்டு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு பூதான் மூமெண்ட்லேருந்து சொல்லுவாங்க. வட இந்தியாவில் அது விஷயமாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தென்னிந்தியாவில் நிறைய அரசியல் தலைவர்கள் பேசியிருக்காங்க. அந்த தனி மனித ஒழுக்கத்துக்கு மிகப்பெரிய அடையாளமாக ஐயா காமராஜர் வாழ்ந்து காட்டிய எடுத்துக்காட்டு இருக்குது. இது பட்டினத்தார், பத்திரகிரியார், ராமலிங்க அடிகளார், இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க. இவங்கெல்லாம் தனி மனித ஒழுக்கத்தை ரொம்ப தூக்கி பிடித்த தூயமானவர்கள். அவர்களோட நோக்கம் என்பது அரசியலோ இல்லை ஆன்மீகமோ, அதில் ஒரு ஒழுக்கம். ஆன்மீகத்திலே ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நான் நைட் ஆனால் பாட்டில் தூக்கின்னு ஆடுவேன், டான்ஸ் ஆடுவேன், எல்லாரும் அமாவாசை நைட்டு வாங்க அப்படின்றது, காட்டுக்குள்ளே நான் யானைக்கு போகிற இடத்தெல்லாம் எடுத்து பட்டா போடுவேன், மிருகம்லாம் வரமாத மாதிரி நான் காம்பவுண்டு வால் போடுவேன் அப்படின்றதும் என்னை பொறுத்தவரைலாம் அதெல்லாம் தவறான செயல். அப்போ தனி மனித ஒழுக்கம் அங்கே தவறுன்றதை பார்த்துக்கிறேன். அப்போ திருப்பி நீங்கள் கேட்ட அந்த இதில் தான் தவறுறாரா அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்தே அவர் தவறியிருக்கார். எங்கெங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு கார் வாங்குறாரு, அதுக்கு சரியாக வரியை கட்டலை. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு கார் வாங்கி அதில் சிக்கலாகி அது வரி ஐப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு கேஸ் ஒன்று கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு கேட்டுது. ஒரு நடிகராக இருக்கீங்க, விஜய் அவர்களை பார்த்து என்ன இந்த மாதிரி கார் இம்போர்ட் பண்ணதெல்லாம் காசை குறைச்சிருக்கீங்க, ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கீங்க, ஒரு கட்டிட்டு போகக்கூடாதா அப்படின்னோம்னா, கோர்ட்டுக்கு எதிர்த்து நாங்கள் அந்த பணத்தை கட்டிடுறோம், ஆனால் ஜட்ஜு சொன்ன வார்த்தைகளை நீக்கணும், அதில் எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இல்லை ஏன்னா நாங்கள் ஒரு இமேஜ் வச்சுருக்கோம், நாங்கள் ஒரு நடிகர், அதனால் ஜட்ஜ் ஐயா சொன்ன அந்த வார்த்தைகள் எங்களுக்கு கடினமாக இருக்குன்னு சொல்லிட்டுலாம் இவங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அடுத்தது இப்போ வருமானம், இவரே சொல்கிறாரு, நான் ஒரு உச்சக்கட்ட நடிகர், நான் நிறைய விஷயத்த திறந்துட்டு எனக்கு வரக்கூடிய வருமானத்தை திறந்துட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இவரே சொல்லிக்கிறார். அப்போ இவரே சொல்கிறாருன்னா கண்டிப்பாக வருமானத்துறை வரும். வருமானத்துறை வர்றதுக்கு முன்னாடியே இவர் என்ன பண்ணிருக்கோன்னா, ஐயா கமல் மாதிரி முன்கூட்டியே கொஞ்சம் டேக்ஸ் எல்லாம் அதிகமாக கட்டிக்கிட்டு வச்சுருக்கலாம், தப்பு கிடையாது. இல்லாதப்பட்டவரோ வருமானம் இல்லாதவரோ கிடையாது, நிறைய கோடிக்கணக்கில் தான் பணம் வருது. அப்போ அதை கணக்கில் காட்டாமல் இருந்த பொழுது ரெய்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, வருமானத்துறை அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. புலிப்படத்துக்கு நீங்கள் எவ்வளோ பணம் வாங்குனீங்க, இது என்ன பணம், ஏது பணம்னு அந்த தரவுகள்லாம் அவங்களுக்கு சிக்கிது. அப்போ அந்த தரவுகள் சிக்கி அதை விசாரணை பண்ணும்போது இது இவருக்கு கருப்பு பணம் வச்சுருக்கிறாரு, இவர் கருப்பு பணம் கள்ளப்பணம் வாங்கியிருக்கிறாருன்றது உண்மையாகுது. உண்மையானவனா அவங்க வழக்கு பதிவு செய்து இவ்வளோ நீங்கள் பணம் கட்டணும் அப்படின்னு ஃபைன் போடுறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. அதை ஏற்றுக்க மாட்டேன்றார். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார், ஆமாம் நான் வாங்கினேன், அதுக்கு செலவாச்சு, ரசிகர் மன்றத்துக்கு செலவாச்சு, இதுக்கு நான் செலவு பண்ணேன் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாரு. அதையும் ஏற்றுக்கிறாங்க அதில் பாதி.
மீதி பாதிக்கு ஒரு கணக்கு சொல்கிறாரு, ரசீது கேட்குறாங்க, ஆதாரம் கேட்குறாங்க, ஆதாரம் இல்லைன்றாரு. அப்போ ஒரு பாதியை ஏற்றுக்கிறோம், ஒரு பாதியை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பவும் அவர் வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு முடிவுக்கு போகாமல் திருப்பி அப்பீல் போகிறாரு. அப்பீல் போனதுக்கப்புறம் வருமானத்துறை வேறு வழி இல்லாமல் கோர்ட்டில் அவங்களும் போய் கேஸ் ஆடும்போது என்ன அப்படின்னா கோர்ட்டில் தீர்ப்பு வந்துச்சு. ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, இவர் வரி வந்து ஏய்ப்பு பண்ணியிருக்காரு, இவர் கருப்பு பணம் வச்சுருக்காரு அப்படின்னு. அப்போவும் அந்த 1.5 கோடி ரூபா நான் இன்னும் வரலாம் கட்டலை, என்னன்னா நான் அப்பீல் போய்க்கிறேன், நான் ஏதோ பண்ணுறேன். ஒருவேளை கட்டி இருந்தாருன்னா அதை அவர் காட்டலாம், அப்போ நம்ம அந்த கருத்து பதிவு. அப்போது வருமானத்துறையிலும் கட்டலைன்னும் போது அதுவுமே ஒரு ஒழுங்கீனமான செயல் தான். ஓகே, ஒரு நாட்டில் நீங்கள் வந்து ஒரு சுதந்திர இந்தியாவில் அரசாங்கம் வந்து இந்த வருவாயில் தான் நடக்குது, வரி வருவாயில் தான் நடக்குது. அப்போது தனிநபர் வருமானம் வருது, ஆனால் அதை வந்து நான் அரசுக்கிட்ட வந்து மறைப்பேன், நான் அதில் பொய் சொல்லுவேன், நான் அதில் பித்தலாட்டம் பண்ணுவேன்றது எப்படி தனி மனித ஒழுக்கமோ இது 3வது. அதுக்கு அடுத்து சுய கட்டுப்பாடு இல்லை அந்த தனி மனித ஒழுக்கம். தன்னோட தொண்டர்கள் இப்படி நடந்துக்கிறாங்க, பைக்கில் போகிறாங்க, ஒரு ஏடாகூடமாக பேசுகிறாங்க, அவதூறை பரப்புகிறாங்க, பிரச்சனை வருது, அதை ஒரு நாளும் அவர் வந்து கேட்டதே கிடையாது. யார் பெண்களோ இல்லை வேறு யாருன்னா மாற்று சிந்தனையாளர்கள் அவர் மீது ஒரு விமர்சனம் வைத்தால் தனிப்பட்ட வாழ்க்கையில போய் அவங்கள ரொம்ப பங்கமாக கலாய்க்கிறது, ரொம்ப மலிவான சொல்லாடலில் பயன்படுத்தி 2-3 தலைமுறைகளெல்லாம் வலித்து அவர்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் இல்லை ஆணாக இருந்தால் அவங்களோட பெண்ணாக இருந்தால் அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுற அளவுக்கு பண்ணுறாங்க. இதுலேயும் வந்து அவர் வந்து தன்னோட தொண்டர்களுக்கு அந்த தனி மனித அவருக்கும் கடைபிடிக்கல, அவர் தொண்டர்களுக்கும் சொல்லலை. அதுக்கப்புறமா வந்து கரூர் சம்பவத்தில் தன்னுடைய சொந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இறக்குறாங்க, இல்லை அவரோட ரசிகர்கள் இறக்குறாங்க. அந்த இடத்துல வந்து தார்மீக அடிப்படையில் அவங்கள போய் அங்கே பார்க்கணும், அவங்க கூட இருக்கணும் அப்படின்றது தெரில. ஓகே, இப்போது பல நாட்கள் கழித்து தான் கூப்பிட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பல நாட்கள் கழித்து கட்சி சார்பாக அவங்களுக்கு பண உதவியெல்லாம் செய்யப்படுகிறது. அப்புறம் ஒரு வீடியோ போட்டு அமைதியாக இருக்கிறார். அதுலேயும் வந்து ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து தவற விட்டுருக்காரு. அப்புறம் திருப்பி அது நடக்குது. இப்போ வேலூர் போகும்போது கூட பைக்கில் ஹைவேஸில் ஆப்போசிட்டில் போகிறாங்க. இவர் வண்டியை நிறுத்தி இந்த மாதிரிலாம் கூட வந்தால் போலீஸில் இல்லை, இவரே ஃபோனை எடுத்து பிஏ நம்பரை எடுத்து, சார் இந்த மாதிரி வந்து கூட வரவங்கள இந்த மாதிரி டேஞ்சரஸாக வராங்க, ஒழுக்கம் இல்லாமல் ஒழுங்கினமாக வண்டி ஓட்டுறாங்க, ஹைவேல எதிர்த்து ஓட்டி வராங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது, வேறு யாருன்னா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வம்பாயிடும், இந்த மாதிரி கண்மூடித்தனமாக வந்தால் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக நான் அவங்க மீதுலாம் எதுவும் குற்றஞ்சாட்டு சொல்ல மாட்டேன், எஸ்பி கிட்ட சொல்லி அவங்கள வந்து தடுத்து நிப்பாட்ட சொல்லுங்கள், ஏன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் எனக்கும் கெட்ட பேர், அவங்க அப்பா அம்மாவுக்கும் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்தோன்னா அது ஒரு தனி கட்டுப்பாடு. அப்புறம் இப்போ தஞ்சாவூரில் ஒருத்தர் மாணவர் போகிறாரு, பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு, ஆஸ்பத்திரியில் போயிருக்காரு. அந்த தனி மனித கட்டுப்பாடு அந்த கூட்டத்துக்கு இல்லாதனால தான் நடந்திருக்கு. அப்போ அந்த கட்டுப்பாட்டை யார் சொல்லிக் கொடுக்கணும்னா தலைவர் தான் சொல்லிக் கொடுக்கணும். தொண்டர்கள் கேட்டுக்கிட்டு போவாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னா அப்போ தொண்டர்களுக்கும் கட்டுப்பாடு இல்லை, உங்களுக்கும் கட்டுப்பாடு இல்லை. கடைசியாக சங்கீதா அவர்கள், அது இன்னும் உச்சம். 2021 அந்த பிரச்சனை வருது. அப்போது வீட்டில் ஒரு சண்டை இருக்குது. விவாகரத்துன்றது ஓகே ரைட்டு வாங்கிக்கோங்க, சட்டப்படி கேட்டு வாங்குறீங்களோ இல்லை நீங்கள் அவுட் ஆஃப் த கோர்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணுங்க. ஆனால் அந்த பிரச்சனையை முடிக்கணும் இல்லையா? நான் பெரிய ஆள், நான் பெரிய நடிகை, என்னெல்லாம் நீ என்ன பண்ண முடியும், நீ வெறும் வீட்டம்மா தானே, வீட்டு பொம்பளை தானே, நீங்கள் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற அந்த அகங்காரம் ஆணவம் இருக்கு இல்லையா? இந்த தனி மனித கட்டுப்பாடு இல்லாததுனால தான் அவங்கள தள்ளி வைக்கிறீங்க. அந்த தனி மனித கட்டுப்பாடு இல்லாத காரணத்தால கூடவே சேர்ந்து ஆணவம் அகம்பாவம் என்ன பண்ணுதுன்னா உங்களை இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள்லாம் இன்றைக்கி சர்ச்சையான பிறகும் வந்து ஜோடியாக போக சொல்லி உங்களை அது இது பண்ணுது. ஓகே, அப்போ தனி மனித ஒழுக்கன்றது கீதா ஜீவன் வந்து மேம்போக்காக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அமைச்சர்ன்றதுனால அதிகமாக பேசலையோ இல்லை அமைச்சர் அதிகமாக பேசினா தன்னோட தொகுதியில் ஓட்டு கம்மியாகிடும்னு பயத்தில் பேசாமல் விட்டாங்களா எனக்கு தெரியல. ஓகே, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அவங்க சொன்னதுக்கு அந்த 2 லைன் சொன்னாங்க இல்லைங்களா, அதுக்கு நம்ம அகநாறு புறநானூறு அந்த மாதிரிலாம் நம்ம அதை கோடிட்டு நிரப்பணும் அப்படின்னா இவ்வளவு தரவுகள் வருது ஐயா விஜயின் மீது. ஓகே சார், த்ரிஷா விஷயத்தில் விஜய் அவர்கள் அந்த ரிசப்ஷனில் ஒன்றா போய் கலந்துக்கினதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும் அப்படி சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. ஒரு முக்கியமான டேரக்டரே அதை போட்டிருந்தாரு, அது பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. எப்படி பார்க்குறீங்க அதை? குஷ்டு ரோட்டில் வந்து குடிகாரன் கூட என்ன பண்ணுவான்னா 4 பாட்டில் எடுத்து பறக்க விடுவாப்புல. அங்கே என்ன வாழைப்பழம் விற்றாங்கன்னா ஏய் வாழைப்பழம் 100 ரூபா கொடு அப்படின்னாப்புல. ஒரு டீ கடைக்கு போவாப்புல, சிப்ஸு கடைக்காரர்கிட்ட சிப்ஸு கொடுக்கணும்னா மூஞ்சில் பூரா விட்ருவேன்னுவாப்புல. அப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு போவாப்புல, போய் சிக்கன் ரைஸ் கொடுக்கணும்னா பேக்ஸிங் போடு வேணுவாப்புல, இல்லை அங்கேயே வாந்தி எடுப்பாப்புல. இது என் கட்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா சார்?
வீரன்றது அமைதியினுடைய இன்னொரு வெளிப்பாடாகவும் பார்க்கலாம். ம். கட்ஸுன்னா இராணுவத்தில் போனால் செத்துருவோம் திரும்பி வர மாட்டோன்னு சொல்லிட்டு போய் ஜெய் ஹிந்துன்னு சொல்லிட்டு சாவறான்ல மாற காட்டிட்டு தாய்நாடுக்காக சண்டை போடணுன்றது அவங்க ஆசை கிடையாது. சாவறதுக்கு அவங்கள நேந்தி விடலை. ஏன் இந்த வார்த்தை எனக்கு கட்ஸ்ன்னு சொன்னோன்னா அவ்வளோ கோவம் வருதுன்னா, இந்தியன் ஆர்மியில் கட்ஸ் அண்ட் க்ளோரி, கன் கட்ஸ் அண்ட் க்ளோரி தான் சொல்லுவாங்க. ம். என்னோட 2 மாணவர்கள், அதாவது என்னோட ஜூனியர்ஸ், மாணவர்கள் சொல்ல ஜூனியர்ஸ், என் கூட வேலை பார்த்தவங்க இந்தியன் ஆர்மியில் இன்றைக்கி பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க. ம். ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்பில் இருக்காங்க. ஒருத்தர் பிரிகேடியராக இருக்கார். இன்னொரு தம்பி வந்து அசாம் ரைஃபிள்ஸில் இருக்கிறான். ஒருத்தர் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில். அவங்களாம் வருவாங்க எப்போனாச்சு மே மாதம் இல்லை அந்த மாதிரி எப்போனா ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வருவாங்க. அவங்க பேச பேச எனக்கு வந்து நம்ம வாழ்றதுலாம் என்ன வாழ்க்கைன்ற மாதிரி தோணும். அவன் சொல்லுவான், என்னோடய சீனியர் ஒருத்தர் புல்லட்டில் இன்ஜுரி ஆகி இறந்துட்டார் சார். அவன் போய் பார்க்கும்போது அந்த பாட்டில் கிரீன் உடம்புல அந்த குண்டு போட்டு இருக்கும்போது ஆடி போயிட்டேன் நான். ஆனால் இன்னொரு மேஜர் வந்தார், அவரோட ஃப்ரெண்டு அழுதார். அந்த பணத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு அதுக்கப்புறமா வந்து கொடுத்துட்டு போகும்போது அந்த சல்யூட் வைக்கும்போது வந்து அவர் வாங்கின குண்டடிக்கு முன்னாடி நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைலாம் ஒரு மண்ணு கிடையாது, இவன் தான்டா வீரன், கட்ஸுடா அப்படின்னு அப்படி பேசுவாங்கன்னுவாங்க. அதே மாதிரி ரெஜிமெண்ட்டுக்குன்னு ஒரு தோரணம் உண்டு. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படின்னா அது ஒரு 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 பெருமை. மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு போனால் தான் இது முடியும் அப்படின்னா அந்த ரெஜிமெண்ட்டு போனால் அதை அடையும். அந்த மாதிரி பயன்படுத்துகிற ஒரு கட்ஸ் வார்த்தையை போயிட்டு ஒரு அம்மா கூட ஜிகி ஜிகின்னு சொக்கா போட்டுன்னு ஜிகி ஜிகின்னு போயிட்டு வந்ததுக்கு கட்ஸு வேணுன்றீங்க. மக்கள் அந்த டைரக்டரை நல்லா பார்ப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி தலைமுறையை உருவாக்குறீங்க அப்படின்றத பார்ப்பாங்க. உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் சமுதாய மக்கள் கொடுப்பாங்க. இல்லை, விஜய் மேலே பல விமர்சனங்கள் வந்தது. அது அவரோட ஸ்டைலில் அவர் பதில் சொல்லியிருக்காரு மக்களுக்கு. சார் ஸ்டைல்னா ஒருத்தர் தான் சார் தமிழ்நாட்டில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சார் ஸ்டைல். ஓகே, புரியுதுங்களா? புதுசாக ஸ்டைல்லாம் கிடையாது. நீங்களாம் நடிகர் நடிப்புன்னு சொல்லிட்டு போங்க. ஸ்டைலுனா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவர் நடிக்கிறத நிப்பாட்டினா அதுக்கப்புறமா வேணால் அந்த டைட்டில் அவைலபிள் தான் எடுத்துக்கோங்க. ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டுன்றது வேறு. என்ன ஸ்டைல் இவர்? இது என்ன இது 2021 நான் என்ன சிந்தனை இல்லை, புத்தி கூர்மை இல்லை, நான் புரிஞ்சுக்குவேன். தேர்தலில் நிற்கிறீங்க, கடன் பாக்கியோ இல்லை அரசாங்கத்துக்கு வரியோ, கடன் இருக்கலாம் ஆனால் வரி நிலுவை இருக்கக்கூடாது. வரி நிலுவை இருந்தால் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணலாம். அதாவது நாமினேஷன் பண்ணுறாரு இல்லையா அப்ளிகேஷனை, அதுக்கு யாருன்னா அங்கே அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அப்ளிகேஷனே டிஸ்மிஸ் ஆகும். ஓகே, தேர்தலே நிற்க முடியாது. அந்த அளவில் தான் அவர் அரசியல் பண்ணுகிறாரு. இது தெரிஞ்சால் அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா அவர் இன்கம் டேக்ஸ் கேஸை கிளியர் பண்ணோம். ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் முன்னிலையில் ஏஜென்ட்டுங்க நிற்பாங்க ஸ்க்ரூட்டினி ஆஃப் நாமினேஷன்ஸில். வேட்புமனு தாக்கல்மா படம்லாம் நல்லா எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறமா அங்கே அந்த அதிகாரி வைக்கிறதா சட்டம். நீ நிற்கக்கூடாது தேர்தலில் அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உன்னோட நாமினேஷன் அக்செப்டட் இல்லை. ரிட்டர்ன் அப்படின்னா விஷால் அழுதுன்னு ஓடினார் ஞாபகம் இருக்குங்களா ஆர்கே நகரில்? அதே மாதிரி நிலைமை நடக்கும். இந்த கட்ஸு, க்ளோரி, ஸ்டைலு இதெல்லாம் சினிமாவில் வச்சுக்கணும். புது வாழ்க்கையில் அரசியலில் நீங்கள் கற்றுக்குட்டி, உங்களுக்கு தெரியல, தப்பாக இப்படி உசுப்பேற்றி விட்டு இளைஞர்களை நீங்கள் தவறாக முன் உதாரணமாக எடுத்துகிட்டு போகிறீங்க. இது ஸ்டைல் கிடையாது. ஓகே, எந்த நடிகையோடு நீங்கள் விமர்சித்து பேசுனீங்களோ அந்த நடிகையோடய நான் திருமண நிகழ்ச்சிக்கு வருவேன், என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டு மக்களால் அப்படின்ற ஒரு வார்த்தையை வைக்கிறாரு. ஆமாம், அதை தான் அவர் நினைக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் என்ன செஞ்சுருவாங்க, நான் அப்படி தான் என்ன இப்போ அந்த கவுண்டமணி ஜோக் ஒன்று வரும்ல, தலைவரை நீங்கள் இந்த அம்மா கூட இருக்கிறது எங்கெல்லாம் பிடிக்கல, யாரா நீ என்ன தொண்டை 5 ரூபா சாயந்தரம் ஆனால் கொடுப்பேன், டீ வாங்கி குடிக்கிறேன், நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்பியா, இருந்தால் இருக்கும் எல்லாம் கட்சியில் விட்டு போங்க, எனக்கு பிடிக்குது நான் அப்போ தான் இருப்பேன் அப்படின்றது தான் ஐயா கவுண்டமணி பல வருடங்களுக்கு முன்னாடி நடித்த காட்சி. இப்போ இவர் நடிச்சு காட்டியிருக்கிறார். ஐயா கவுண்டமணி யதார்த்தமாக இருப்பார், இவர் கொஞ்சம் ஸ்டைலாக இருப்பார். ஸ்டைல்னால் அந்த இது இல்லை, தாடி, இந்த முடி, அலங்காரம் அதெல்லாம் இருக்கும். அதனால் அது காட்டுறாரு, அவ்வளோதான். மற்றபடி வேறு என்ன அதுக்கு புரிதல்? 50 நாளில் தேர்தல் வரும்போது என்னடா இது சர்ச்சையாகிடுச்சுன்னா நமக்கு வம்பாச்சு, இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னும் போது சர்ச்சைக்கு மேலே சர்ச்சைக்கு வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சர்ச்சை பண்ணி பெரிய ஆளா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சர்ச்சையில் அடிக்கடி சிக்கின அரசியல்வாதிகள் எவ்வளோ பேர் சின்ன பின்னமாக இருக்காங்க. லல்லு பிரசாத் யாதவை விட நீங்கள் பெரிய ஆளா? பாட்னா கோர்ட்டுக்கு போனால் 5 கிலோமீட்டருக்கு நிற்பாங்க ஆர்ஜேடி, எங்கே என்ன நடக்குன்னே தெரியாது. அத்வானியை வந்து நீ வந்து பாரு பாட்னாக்கு, நீ காலை வச்சு பாருன்னாரு, நான் ரத யாத்திரம் போகணுன்னாரு.
இன்றைக்கி மோடிஜி பெருமையாக பேசுகிறாங்கல்ல, அகண்ட பாரதத்தை ஆளுகின்ற பெரிய மோடிஜின்றாங்களே, அந்த மோடிஜியோட குருநாதர் யார்? அத்வானி. இன்றைக்கி லல்லு பிரசாத்துக்கு வயசாயிடுச்சு. வயசில் இருந்தால் தோரணம் வேறு. உத்தவ் பாலாசாஹிப் தாக்கரேக்கு வயசாகி போச்சு. பாலாசாஹிப் தாக்கரேக்கு இல்லை, இறந்துட்டாங்க. அவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா என்ன கட்ஸுன்னு காட்டியிருப்பாங்க. இவர் பண்ணுறது சும்மா தமாசு. அந்த ஃபேன்ஸுக்குள்ளே வேணால் சண்டை போடலாம். பார்த்தியா இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, எங்கள் அண்ணன் விஜய் த்ரிஷாவோட தைரியமாக வந்தார் பார்த்தீங்களா, கட்ஸு ப்ரோ, க்ளோரி ப்ரோ, சூப்பர் ப்ரோ, இப்படி தான் ப்ரோ நம்ம நேசிக்கிறவங்கள வந்து விட்டுறக்கூடாது ப்ரோ, வாழ்க்கையை விட்டுருவீங்க ப்ரோ அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே சார். ஆனால் ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து விஜயோட ரசிகர்கள் வந்து விஜயை எதிர்த்து ட்வீட் போட்டு, விஜய் எதிர்த்து சமூக ஊடகங்களில் பேசி, நாங்கள் இப்படி இருப்பாருன்னு நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதை எப்படி எடுத்துக்கலாம்? அந்த தம்பிகளுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றி, அவர்களுக்கு என்னோட அன்பு வணக்கம். அவங்களோட அதாவதுங்க, நான் கூட தவறுகள் நிறைய செஞ்சுருக்கேன். ஒரு காலத்தில் குஜராத் தேர்தல் வரும்பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அப்போ முதலமைச்சர் வேட்பாளர், அங்கே அவரை சப்போர்ட் பண்ணி பேசி என் நண்பர்கள்கிட்ட அரசியல் தெரியாமல் திட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வருத்தம் தெரிவிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி அரசியல் பண்ணால் அது தப்பு கிடையாது. நமக்கு தெரியாதுல்ல, நான் போய் குஜராத்து போனது கிடையாது, நான் பார்த்தது கிடையாது, அங்கே என்ன நடந்தது தெரியாது. இவர் மதவாத அரசியல் பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை வந்து அப்புறம் திருத்திக்கிற பக்குவமும் எனக்கு இருக்குது. ஒரு கருத்து ஒன்று சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச தரவுகள் அடிப்படையில் நான் சொல்கிறேன். அது உண்மை இல்லை, உண்மைக்கு மாறாக இருக்குது, அது தவறாக இருக்குன்னும் போது திருத்திக்கிறது ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் அந்த தம்பிங்களுக்கு வந்திருக்கு. வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாரும் வந்து வாழ போகிறதில்ல 100 வருஷம். இப்போ இன்றைக்கி அவங்களாம் நான் 18 வயசு 23 22 வயசில் இருப்பாங்க இல்லையா, அடுத்த 30 வருஷம் கழிச்சு அந்த தலைமுறை தான் நாட்டில் நடக்கிற முக்கிய விஷயங்களை தீர்மானிப்பாங்க. அந்த 45 வயசுலேருந்து 55 இல்லை 40லேருந்து 55 வயசில் தான் ஒரு குடும்ப தலைவராகவோ முக்கிய முடிவுகள் எல்லாம் நாட்டுக்கும் சரி குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் எடுக்கிறவங்க. ஓகே, அவங்க வந்து இல்லை இது எங்கள் அண்ணன் பண்ணுறது தப்பு அப்படின்னும்பொழுது கரெக்டான அந்த பார்வை அதை வந்து வரவேற்கும். அவங்க தாவேக்கா கூட ஓட்டு போடலாம், தப்பு கிடையாது. விசில் சின்னத்துக்கே ஓட்டு போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் தன் தலைவன் ஒழுக்கமாக இருக்கணும், தன் தலைவன் தப்பு பண்ணக்கூடாது, 4 பேர் கேள்வி கேட்குற மாதிரி ஒரு தலைவன் இருக்கக்கூடாதுன்னு அந்த தம்பிக்கு கோபம் வருதுன்னா, அந்த கோபம் இல்லை அந்த வெளிப்பாடு விமர்சனம் நியாயமானது. அதற்கு வந்து ஒரு பத்திரிகையாளராக நான் தலை வணங்கணும். அதான் நான் பார்க்குறேன். ஓகே சார். ஆனால் அந்த ஹார்ட்கோர் விஜய் ரசிகர்கள் இன்னமுமே வந்து விஜயை ரொம்ப தூக்கி பிடிக்கிற அந்த சுச்சுவேஷன் இன்னமும் இருக்குது. அதாவது இது ஒரு பர்சனல் அரசியல் வேறு, பர்சனல் வேறு அப்படி சொல்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மீதும் இப்படிப்பட்ட விமர்சனம் இருக்குது. அது அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் வாக்கரசியலில் ஈடுபடாது அப்படின்னு பேசுகிறாங்க. ரசிகரில் 2 விதம். ஒன்று யதார்த்தமாக நல்லா நடிக்கிறாருன்னு பார்க்குற ரசிகர்கள். ஒருத்தர் அவர் என்ன கேவலமாக பண்ணாலும், என்ன தப்பு பண்ணாலும், என்ன விஷயம் பண்ணாலும் அதை பற்றி நான் அப்படி தான் பண்ணுவார், அவர் அப்படி தான் அப்படின்னு ஏற்றுக்கிற ரசிகர்கள். முதல்ல சொன்ன ரசிகர்கள் சிந்தனைக்குரியவர்கள், சிந்திப்பார்கள். 2வது நீங்கள் சொன்ன ரசிகர்கள் சிந்தனை தன்மை குறைவாக இருக்கும், இல்லை யோசிக்கவே மாட்டாங்க. ஓகே, அதை பற்றி நம்ம அது ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாரையுமே குணப்படுத்த முடியும், குணமாகறவங்க குணமாயிருவாங்க, குணமாகாதவங்க என்ன பண்ண முடியும்? இல்லை, அந்த பாயிண்ட் வேலையிட பாயிண்ட் இல்லை சார். அரசியல் கட்சி தலைவர்கள் மீது பல விமர்சனங்கள் இது மூலம் இருக்குது. நம்ம அண்ணாவில் தொடங்கி எம்ஜிஆர் வரைக்கும் எல்லார் மேலேயும் இந்த மாதிரியான விமர்சனம் இருக்குது. வாக்கரசியில் அது ஈடுபடலை. இப்போ அரசியல் வேறு, பர்சனல் வேறு இல்லை. அதாவது இந்த திட்டமிட்ட இந்த வதந்தி வந்து அறிஞர் அண்ணா மேலே வந்து பேசிகிட்டு இருக்காரு நிறைய பேர். அறிஞர் அண்ணாவோட தனி மனித வாழ்க்கையெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் யாருக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது முகாந்திரமும் இல்லை, அதுக்கு தகுதியும் இல்லைன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்காரு, மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னாரு. ஒரு சில நேரத்தில் வந்து நான் வந்து முனியும் கிடையாது, அவங்க வந்து படிதாண்டாதவங்களும் கிடையாதுன்னா பேசியிருக்கார். ஆனால் அரசியல் வாழ்க்கையில் எந்த ஒரு நடிகையும் கூப்பிட்டுன்னு அவர் பொது வெளியில் சுற்றுனது கிடையாது. 1. 2வது, அண்ணா அவர்கள் அவங்க குடும்பத்துக்கு கடைசி நாள் கடைசி நிமிடம் வரையிலும் குடும்பத்தோடு தான் இருந்தார். ஓகே, குடும்பத்தை ஒதுங்கி இல்லை. ராணி அவர்கள் அண்ணாவை பற்றி எங்கேயுமே போய் அவதூறாவோ இல்லை அண்ணா வந்து குடும்பத்தையே பார்த்துக்கல, எங்களெல்லாம் வந்து கைவிட்டுட்டாருன்னு சொன்னது கிடையாது. அண்ணாவோட வளர்ப்பு பிள்ளைகள் கூட அப்பா இல்லையே, எங்களுக்குன்னு எதுவுமே செய்யலையேன்னு சொல்லிட்டு தனக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்கலை, கொள்ளையடிக்கலை, ஊழல் பண்ணலை, அடுத்தவங்க விஷயத்தில் ஈடுபாடு இருக்கிறதுனால தன்னோட குடும்பத்தை பார்த்துக்காம அந்த மாதிரிலாம் பண்ணலை. இது வந்து என்னென்னா விஜய் அண்ணாவை இப்போ காப்பாற்றணும், அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணாவை கூட விட்டு வைக்கல.
அண்ணா இறந்து போய் எவ்வளோ ஆச்சு. ஏன் அப்போ காஞ்சிபுரத்தில் உங்கள் நொண்ணை வந்து அண்ணா வழி அண்ணா மண்ணுன்னு பேசினாப் இல்லையா? அப்போ அன்றைக்கி சொல்ல வேண்டியதானே? அப்போ ஓனுன்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் எம்ஜிஆருக்கும் இருந்தது. எம்ஜிஆர் அவங்க வீட்டில் அம்மையார் ஜானகி என்னைக்குன்னா இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்தாங்களா? இல்லை அவங்க வீட்டிலேருந்து யாருன்னா ஜானகி அவங்களோட உறவுக்காரங்க மாமன் மச்சான் மைத்துனை யாருன்னா வந்து இவர் வந்து சுய கட்டுப்பாடு இல்லாதவர், தனி மனித ஒழுக்கம் இல்லை அப்படின்னு யாருன்னா கேட்டாங்களா? இல்லை எம்ஜிஆர் ரசிகர்கள் யாருன்னா வந்து அவரை எதனா கோடிட்டு காமிச்சாங்களா? அப்போது தன்னோட வசதிக்கு அடுத்து கலைஞரை பற்றி பேசுகிறாங்க. கலைஞர் அவரே வந்து யதார்த்தமாக மனோரமாவை வச்சுட்டு ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, மனோரமா மாட்டி விட்டாங்கன்னு. இப்போ 2 மனைவி இல்லை துணைவின்றது இந்த நாட்டில் ஒரு சிலருக்கு இருந்திருக்கானா? ஆமாம் இருந்திருக்கு. இப்போவும் இப்போ நம்ம பேசுகிற இந்த நொடியில் 2 மனைவியோட 3 மனைவியோட வாழறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பொத்தனா போல் இருக்கணும். ஓகே, எப்படி இருக்கணும்? அவங்க பொத்தனா போல் இருக்கணும். 2 பொண்டாட்டி வச்சவன் பெரியாள், ஒரே ஒரு அம்மாவோட வாழறவன் கம்மின்னு அந்த அல்பத்தனமான சிந்தனை இருக்குமே. ஆனால் அதை குப்பை தொட்டி எங்கே வைக்கணுமோ அந்த மாதிரி சிந்தனை அது. ஓகே, அப்படிப்பட்ட சிந்தனை விஜய்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சிந்தனை யாரெல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இருக்குது. ஏங்க இப்போது நான் ஒருத்தரோட வாழ்கிறேன், தப்பு தண்டாக நடக்கும். ஒரு சிலர் வந்து தப்பு பண்ணுவாங்க. எல்லாரும் தனி மனித வாழ்க்கைக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. சரி எது தப்பு எதுன்னு தெரியணும். திரும்பி நீங்கள் அதை செய்கிறீங்கன்னா அது வேறு. சரி, உங்களுக்கு அது பிடிக்குது அதை செய்யணும் அப்படின்னா நீங்கள் விவாகரத்து சட்டப்படி வாங்கிட்டு சட்டத்தின் முன் சரி செய்து விட்டு அதை நீங்கள் தொடரலாம். இப்போது ஒரு சில மதத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து 2-3 திருமணம் பண்ணலான்னு இருக்குங்க. இப்போது அதெல்லாம் ஏன் சர்ச்சை ஆகிறது கிடையாது? ஏன்னா அந்த நெறிமுறை என்னவோ அந்த நெறிமுறைக்கு உட்பட்டு பண்ணுறாங்க. யாரும் அதை வந்து கௌரவமாக அது ஒரு பெரிய விஷயமாக யாரும் பெப்பர் பேன்லாம் விளம்பரப்படுத்துறது கிடையாது. இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை நார்மலைஸ் பண்ணுறாரு. அதாவது இல்லறம் தாண்டி இருக்கக்கூடிய உறவையோ இல்லை மனைவி இருக்கும்போதோ இன்னொரு துணைவியை தேடுவதோ விஜய் அவர்களோ இல்லை விஜய் அவர்களை சார்ந்தவர்களோ அதை வந்து நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்க. நான் வந்து என்ன இது எதை வைத்து பேசுகிறேன்னா ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் பேசுகிறோம். இந்த குற்றச்சாட்டை வச்சது யார் அப்படின்னா மனைவி அவர்கள் வைக்கிறாங்க. யாரோ ஒரு நடிகையோட அவருக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்றாங்க. அதனால் எனக்கு அதன் அடிப்படையில் தான் பேசுகிறோம். மற்றபடி யாருக்கும் வந்து இதை பற்றி பேசணும்னு நேந்தியெல்லாம் உள்ள. ஓகே, உங்களுக்கு ஒண்டி நான் வேண்டுதல்ல இல்லை எதனா கோயிலுக்கு விஜய் நான் பற்றி இந்த கேள்வி கேட்கணுன்னு நீங்கள் கேட்டீங்க, நான் பதில் சொல்கிறேன். ஓகே, யதார்த்தத்தோடு இது அப்புறப்பட்டு போயிடும். அவங்களே சொல்கிறாங்களே எங்களுக்கு காசுக்குது, பெருக்கிறவங்க வச்சுருக்குறாங்க, துடைக்கிறவங்க வச்சுருக்காங்க, 10 பேரை கூட வச்சுக்குவோம், நாங்கள் வச்சுக்காம போவோம். அதான் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க சார். கேட்பாங்க, மூளை சரியா இல்லைன்னா அப்படி தான் கேட்பாங்க. அது அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைகளை வளர்க்குறவங்களோட பெற்றவங்களோட பாடு தான் ரொம்ப மோசம். ஓகே, சீமான் அவர்கள் நேற்று இதை பற்றி பேசுகிறப்போ அவர் சொல்லியிருந்தாரு, தோற்று போன சமூகமாக இந்த சமூகம் மாறிடுச்சு, ஒவ்வொரு விஷயத்துக்குமே இந்த மாதிரி ரசிகர் மனப்பான்மை இருக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே பொறுப்பேற்கணும், அது அரசும் பொறுப்பேற்கணும், நீங்களோ நானோ பத்திரிகையாளர்களோ எல்லாருமே பொறுப்பேற்கணும்னு சொன்னார். எப்படி பார்க்கலாம் இது? அவரோட குற்றச்சாட்டு நியாயமானது. பட் சமூகம் தோற்று போச்சுன்னு சொன்னதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதே தாவேக்கால இருக்கிற நிர்வாகிகளோ இல்லை நிர்வாகிகள் இல்லை தாவேக்கா ரசிகர்கள் இல்லை தொண்டர்கள் கேள்வி கேட்குறாங்கல்ல, ஆமாம், அது எப்படி தோற்று போச்சுன்னு சொல்ல முடியும்? ஓகே, எங்கன்னா 1-2 ஆம்பளை மீசை வச்சவன் கேட்பான்ல, ஏடா 3 பேர் 4 பேரோட வாழ்ந்தா நீ பெரிய ஆள், நான் ஒரு அம்மாவோட சந்தோஷமாக தனியாக வாழறேன், நான் வந்து கம்மி. அப்போ நீங்கள் இந்த மாதிரி மேயிறவங்கெல்லாம் பெரிய ஆள், ஒழுக்கமாக குடும்பத்தை குட்டியை காப்பாற்றுறவங்கலாம் கம்மி அப்படின் போது யார் மெஜாரிட்டி? நீங்கள் ரொம்ப கம்மி, விரல விட்டு எண்ணிடலாம். இன்னொன்று, அந்த காலத்துலலாம் படத்துலலாம் எப்படி காட்டுவாங்கன்னா, இந்த மாதிரி வீட்டுக்கு யாருன்னா மாறி கீறி போகிறாங்க மற்றவங்க வீட்டுக்குன்னா துண்டு போட்டு போவாங்க. இப்படி எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருந்தால் தமிழ் சமுதாயத்து மீது இன்றைக்கி வந்து பெப்பரப்பேன்னு போவீங்க. நீங்கள் அதை நியாயப்படுத்துறீங்க. இதுக்கு ஒரு ட்வீட்டு, இதுக்கு ஒரு கட்ஸு, க்ளோரி, வெங்காயம், வெள்ளை பூண்டு கேட்குறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஓகே, பொது வாழ்க்கையில் சரியில்லைன்னா கேட்பாங்கங்க. சரி, இப்போது இதே வந்து ஒரு அமைச்சர் இதே வேலை பண்ணுறாரு, கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க? கண்டிப்பாக கேட்பாங்க சார். அப்போது அமைச்சர் ஒண்டி நான் இழிச்சவாயா? அந்த பிரச்சனை வருது இல்லையா? ஏன் நிறைய அமைச்சர்கள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீதெல்லாம் கிசுலாம் வந்துச்சா? யாரும் ஒன்றும் நான் அப்போ தான் வருவேன்ட்டு நான் கூட கூட்டு போலையா? அம்மையார் ஜெயலலிதாக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயம் இருந்ததுன்னா நடத்துகிற விதமே வேறு. ஓ, அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்னு சார். அதாவது குடும்பன்றது வேறு, சேட்டைன்றது வேறு. சேட்டை வாழ்க்கையே ஆகாது. நான் எல்லாரும் வந்து புத்தர் மாதிரி இருக்கணும்,
காந்தி தாத்தா மாதிரி இருக்கணும், எல்லாரும் இயேசு வழியிலே நடங்க அப்படிலாம் நான் அவ்வளோலாம் ஆசைப்படலை, அவ்வளோலாம் பேசலை. தரந்தாழ்ந்த தவறுகள் செய்யாதீங்கன்னு தான் சொல்கிறோம். உங்களுக்கு பிடிக்குதா, எத்தனை திருமணம் வேணால் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. விவாகரத்து வாங்கிட்டு திருமணம், விவாகரத்து வாங்கிட்டு திருமணம், சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது. நீங்கள் ஏன் வாங்கலை விவாகரத்து? ஏன்னா அவங்க கேட்ட பணத்தை கொடுக்க நீங்கள் தயாராக இல்லை, இல்லை அவங்க கேட்ட நிம்மதியை கொடுக்க நீங்கள் தயாராக இல்லை. ஏதோ ஒன்று, நான் பெரிய ஆள், என்னெல்லாம் யாரும் கட்டுப்படுத்த முடியாது அந்த சிந்தனை 2021 இருக்கிற சிந்தனை 2026 வரலும் தொடருது. அன்றைக்கி விஜய் என்பவர் தனிப்பட்டவர், ஒரு நடிகர். இன்றைக்கி விஜய் என்பவர் பொதுவானவர், அரசியல்வாதி. அரசியலில் தனி வாழ்க்கையிலும் கிடையாது. அமைச்சர் வந்துட்டு உள்ள தூங்கி நிற்கிறாரு அப்படின்னு நீங்கள் ரொம்ப நேரம் சொல்ல முடியாது. ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓட்டு போட்டவங்க, ஹலோ அங்கே பற்றினுக்குது ஜனங்கள்லாம் ரோட்டில் இருக்கிறாங்க, ரொம்ப அமைச்சர் தூங்க போய் எழுப்புப்பா அப்படின்வாங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு நான் எழுப்பிறியா இல்லை என்ன அப்படின்வாங்க. 1 மணி நேரம் கழிச்சு கேட்டை வச்சுன்னு உள்ளே வந்துடுவாங்க. சிக்கல் யாருக்கு? ராஜபக்சே கேஸில் பார்த்தோம்ல. ஆமாம், ராஜபக்சே அதிபர் ஆகிட்டார், அதோட ஒதுங்கினே எங்கன்னா லண்டனு கிண்டனு போய் செட்டில் ஆகிட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது. அவரும் பொது வாழ்க்கையில் தான். ஜனாதிபதி மாளிகை என்ன ஆச்சு? ஈழத்தில் தும்சமாக தூக்கி வீசி எறியப்பட்டாரா? எல்லாரும் போயிட்டு அந்த பேலஸ்லலாம் பார்த்து அந்த மாளிகையில் பார்த்து தூங்கினது, கால் மேலே கால் போட்டது எப்படி அனுபவிச்சாங்க பார்த்தீங்களா ஜனங்க? ஜனங்களோட கோவத்தை சம்பாதிக்கக்கூடாது. இது அவர் அதாவதுங்க, லஞ்சம், லாவண்யம், ஊழல், ஒழுக்கம் இல்லாதது, ஏமாத்துறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, மணல் குவாரியில் திருடுறது எல்லாமே ஜனங்களை கோவப்படுத்தும். ஓகே, இதுவும் ஒரு வகையில் அதிருப்தி ஆகும். ஓகே, நீங்கள் மக்களுக்கு என்றைக்குமே உங்கள் மீது ஒரு நம்பிக்கை வரும். அப்போ இந்த கேள்வியெல்லாம் வருது, விமர்சனம் வைக்கிறாங்கன்னா கேட்க தான் செய்வேன். ஊர்வாயை எப்படிங்க நீங்கள் மூடுவீங்க சொல்லுங்கள்? யதார்த்தத்துக்கு ஒரு ஊர்வாயை மூட முடியுமா? முடியாது. இப்போ நான் இங்கே பேசிட்டு இருக்கேன், என்னை கூட தான் 4 பேர் வண்டியாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க, பேசுகிறாங்க. என் மனசாட்சிக்கு நான் ஒழுக்கமாக இருக்குமா? கேள்வி கேட்குறோமா? குறைந்தபட்சம் 1. 2வது, எவ்வளோ ஒரு ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதை பேசணும், நல்லது செஞ்சால் அதை பாராட்டணும், அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் என்றைக்கு நீங்கள் நான் பெரிய ஆள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைக்கி உங்களோட அழிவு ஆரம்பம். இவர் தன்னை பெரிய ஆளுன்னு நினைக்கிறாரு, தன்னை கடவுளாக நினைக்கிறாரு, முதல்வராக வாழறாரு. அதுதான் இவ்வளோ சிக்கலுக்கும் காரணம். ஓகே, அந்தம்மா என்னோட ஒரு காலத்தில் என்னோட நண்பி, ஒரு காலத்தில் என்னோட தோழி, ஒரு காலத்தில் என்னோட இணை, என் கூட வாழ்ந்திருக்கு, என்னோடய குழந்தைகளுக்கு தாய். சரி, ஒரு நல்ல கணவராக இருக்க முடியல, சரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை 2021 பேசி கீசி ஒரு பஞ்சாயத்துக்கு பண்ணியிருந்தால் அவங்க வாழ்க்கையை பார்த்துருப்பாங்க. ஏன் எடுத்தீங்க நீங்கள்? உங்களை யாரும் கேள்வி கேட்குறது. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி, ஏன் தேர்தல் நேரத்தில் தான் இது பண்ணார்? சரி, தேர்தல் நேரத்தில் எதுக்கு இவர் ஜோடியாக சுற்றுறாரு? கேட்டிங்கல்ல அந்த கேள்வி. இப்போ அவர்கிட்ட கேளுங்களேன், அவர் அமைதியாக இருக்கலாம்ல. சங்கீதா அவர்கள் அவசரப்பட்டாங்க, ரைட்டு. இவர் ஏன் அமைதியாக இருக்கலாமே? இவர் ஏன் யார் பிரச்சனைக்கு உரியவங்களோ அவங்க நாகரிகமாக அந்த நடிகைன்னு தான் சொன்னாங்க, பேர் கூட சொல்லலைங்க. தேவைப்பட்டா தான் சொல்லுவாங்க. அந்த நாகரிகத்துக்குள்ளே தானே இருந்தாங்க. அவங்களுக்கு 100 விழுக்காடு சொல்லலாம் அந்த பெட்டிஷனில். ஆமாம், ரைட்டா? இல்லை பத்திரிகையாளர் முன்னாடி கூட பத்திரிகையாளர் சந்திச்சு வெளிப்படுத்தலாம். அவங்க அந்த எல்லைக்கோட தாண்டலையே. ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னும் போது, இந்த காஞ்சனா படம் பார்த்துருப்பீங்க, பேய். அந்த காஞ்சனா கம்மியாக சாப்பிட்டுட்டு இருப்பார். அப்போ அண்ணா கேள்வி கேட்பால, என்னடா அவன் பிரச்சனை, என்னதான் பிரச்சனை, பூ எடுத்து வச்சுக்கிற, மஞ்சள் எடுத்து பூசிக்கிற அப்படின்னு உடனே விடு விடுன்னு ஒரு லெவலுக்கு மேலே பேய் வெளியில் வந்துடும். பேய் வெளியில் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு உடனே இவன் பயந்துருவாப்புல. அதை பார்த்துட்டுல தெரிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன திருப்பி திருப்பி கேட்குற, அவ்வளோதான் அப்படின்னும். அந்த மாதிரி காஞ்சனா பேயா மாறிக்கிட்டு இருக்கிறாரு அவர். அதனால சொல்கிறேன், புரியலன்னா திருப்பி இன்னொரு வாட்டி போய் காஞ்சனா படம் பாருங்க. ஓகே, அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, காஞ்சனா பேயை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஓகே, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் ட்வீட்டு போகிறலாம் கேட்கக்கூடாது. நான் அப்படி தான் இருப்பேன். இல்லைன்னா பேய் வெளில வந்துடும், பார்த்துக்க. அப்போது உஷாராக இருக்கணும், உஷாராக இருந்துக்கணும். இதுதான் அவருக்கு புரிகிற மாதிரி ஒரு விளக்கத்துக்கு நான் சொல்கிறேன். ஓகே. அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்லும், தெரிஞ்சிச்சுல விடு அப்படின்னு, இவ்வளோ கலாட்டியம் பண்ணிட்டு. அப்போ எல்லாருக்கும் தெரியட்டும், மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரியட்டும். ஆமாம், இது இராணுவ ரகசியம், எல்லாருக்கும் தெரிஞ்சு, இல்லை இது ஒரு என்ன சொல்கிறது, எல்லாரும் பணக்காரர் ஆகிறது எப்படி அப்படின்னு ஒரு பெரிய கொள்கை. இது நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஏழை பாழைகள்லாம் பணக்காரர் ஆயிடுவாங்க. தனிப்பட்ட விஷயம் சார், இதெல்லாம் இந்த மாதிரி விவாதமே நம்மளே இவ்வளோ நேரம் எனக்கு கேட்டால் ஒரு வகையில் அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு.
சரி இப்போ இன்னைக்கு சூழ்நிலை இதுதான் பேசுகிறாங்க எல்லாரும்னு நீங்கள் கேட்குறீங்க, நானும் பதில் சொல்கிறேன். ஓகே இவர் கடைசியில் நம்மளை இப்படி எடுத்துன்னு வந்து விட்டார். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மட்டும் ஒரு கான்செப்ட். நன்றி சார். நன்றி.